இன்னைக்கு டெல்லியில முதல்வர் விஜய் அவரை சந்திக்காம புறக்கணிச்சுட்டு போக முயற்சி பண்ண நம்ம பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள். ஆனா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் விடாம நரேந்திர மோடி அவருக்கு முன்னாடியே மோடி அவர்கள் அதிர்ச்சி அடையிற மாதிரியான சம்பவத்தை இன்னைக்கு செஞ்சிருக்காரு. ஸோ இதன் காரணமாக நரேந்திர மோடி அவர்கள் அவரால் எதுவும் செய்ய முடியாம முதல்வர் விஜய் அவரை கட்டாயமாக சந்திக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்கு உள் ஆக்கப்பட்டிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அதுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரைக்கும் நடந்த இந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு அங்கே டெல்லியில் வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் கெத்து காட்டியிருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்களை நரேந்திர மோடி அவர்கிட்ட செஞ்சு காட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் இப்போ டெல்லியில் இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ அப்படி நரேந்திர மோடி அவர்கள் எதுக்காக முதல்வர் விஜய் அவரை சந்திக்காம புறக்கணிக்க இன்னைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ புறக்கணிக்க முயற்சி பண்ண மோடி அவர்கிட்ட இன்னைக்கு விஜய் அவர்கள் என்னதான் செஞ்சாரு, அப்படி இன்னைக்கு டெல்லியில் நடந்த இந்த சுவாரஸ்யமான ஒரு சில சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இன்னைக்கு காலையில் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லிக்கு இன்னைக்கு காலையில் அவர் புறப்பட்டு போயிருந்தார். கிட்டத்தட்ட டெல்லிக்கு போய் ஃபர்ஸ்ட் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அடுத்து நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன், அடுத்ததாக காங்கிரஸில் சேர்ந்த ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இப்படி இவங்களை கூட சந்திக்கிறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி அளவில் நரேந்திர மோடி அவர் இருக்கிற அந்த இல்லத்துக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் போயிருக்காரு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர் வர்ற அந்த நேரத்தில் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் முதல்வர் விஜய் அவருக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு. ஆனாலுமே முதல்வர் விஜய் அவர் வர்றப்ப கரெக்டாக அங்கே இருந்து புறப்படக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் இருந்திருக்காரு. இதன் காரணமாக முதல்வர் விஜய் அவர் வந்துட்டாரு. ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, விஜய் அவர்கள் வராரு அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவருக்குமே தெரியும். ஆனாலுமே முதல்வர் அவரை அவாய்ட் பண்ணுறதுக்காக சரி முதல்வர் விஜய் அவர் வந்துட்டார் அப்படின்னு அவசரமாக தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சந்திப்பை அவர் ஏற்படுத்தியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கிட்ட. ஸோ இதை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட நிதானமாக உட்காந்து அமர நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்கள், தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து, மீனவர்கள் சார்ந்து, இன்னும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, இப்படி நிறைய விஷயங்கள் நிதானமாக நரேந்திர மோடி அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அந்த பூங்கொத்தை வாங்கிக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அடுத்து எவ்வளவு சீக்கிரமாக இந்த சந்திப்பை முடிக்க முடியுமோ முடிக்கணும் அப்படின்னு முனைப்பு தான் காட்டியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்துன்னு பேச ட்ரை பண்ணுறாரு நரேந்திர மோடி அவர்கிட்ட. ஆனால் நரேந்திர மோடி திடீர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் நடக்குது இந்த சந்திப்பு. இல்லைங்க, இந்த எனக்கு வேலை இருக்குது, இந்த சந்திப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து புறப்பட முயற்சி பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. அதாவது முதல்வர் விஜய் அவரை தொடர்ந்து சந்திக்காமல் இந்த சந்திப்பை புறக்கணிச்சிட்டு பாதியிலேயே கிளம்பி போக முயற்சி பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடலை. இல்லைங்க, இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வலுக்கட்டாயமாக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக எக்ஸ்ட்ரா கூடுதலாக இன்னும் 10 நிமிடம் பேசியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் முதல்வர் விஜய் அவர்கள் உள்ள வர்றப்ப 5 நிமிடம் கூட பேச தயாராக இல்லாத நரேந்திர மோடி அவர்கள் அவரை இழுத்து பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான நிறைய நலத்திட்டங்கள், முக்கியமான விஷயங்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன உதவிகள் டெல்லி தர வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஃபைல் எல்லாத்தையுமே கொடுத்து இது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக, நிச்சயமா மத்திய அரசு உதவி இல்லாமல் மாநில அரசு நாங்கள் ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கிட்ட வெளிப்படையாகவே பேசியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் அந்த 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டுட்டு இந்த சந்திப்பை புறக்கணிக்க தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனாலுமே விடாத விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கூடுதலாக இன்னொரு 10 நிமிடம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் 20 நிமிடம் நடந்த இந்த சந்திப்பில் நரேந்திர மோடி அவர்கள் விஜய் அவர்களை என்னதான் புறக்கணிக்க முயற்சி பண்ணாலுமே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. என்னென்ன தேவையோ தமிழ்நாட்டுக்கு தேவையான நலன், ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அவரை, எனக்கு என்னுடைய ஈகோ, என்னுடைய நலன் சார்ந்ததை விட மக்கள் நலன் அதுதான் எனக்கு முக்கியம், மக்கள் நலன் அப்படின்னா நான் எது வேணாலும் இறங்கி செய்வேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பேசுனதை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்வர் விஜய் அவரை கொஞ்சம் புறக்கணிச்சிட்டு புறப்பட்டு போக முயற்சி பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. ஆனாலுமே அவர்கிட்ட 20 நிமிஷம் சந்தித்து பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிறைய நலத்திட்டங்கள் எல்லாமே தேவை அப்படின்னு, உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக எப்பயும் வேணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசிட்டு 20 நிமிஷம் நடந்த இந்த சந்திப்பை முடிச்சுக்கிட்டு விஜய்
விஜய் அவர்கள் புறப்பட்டுட்டாரு. ஸோ அந்த வகையில் என்னதான் முதல்வர் விஜய் அவர்கள் 20 நிமிஷம் பேசினா கூட இது ரொம்ப கம்மியான நிமிடம். ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதுவரைக்கும் பிரதமரை போய் அவங்க பார்க்குறப்ப 20 நிமிடத்துக்கும் கம்மியாக யாருமே இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது. அப்படி கம்மியான நேரங்கள் தான் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு அப்படின்னு இப்போ வழக்கம் போல தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலுமே முதல்வர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 20 நிமிடம் இழுத்து பிடிச்சி அவர் பேசினதே உண்மையாகவே நரேந்திர மோடி அவருடைய அலுவலகத்தில் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் அவர் முன்னாடியே ஒரு கெத்து காட்டுற விஷயத்தான் செஞ்சிருக்காரு. ஏன்னா 5 நிமிஷம் கூட பேச தயாராக இல்லாத முதல்வர் அவரை எக்ஸ்ட்ரா கூடுதலாக 15 நிமிடம் வச்சு பேசி தேவையான அந்த முக்கியமான நலத்திட்டங்கள் தேவையான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தெளிவாக பேசிட்டாரு விஜய் அவர்கள். ஸோ இதை பார்க்குறப்ப மக்களுக்காக நிச்சயமாக எதுவும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு முதல்வராக நிச்சயமாக இந்த இடத்துல விஜய் அவருடைய செயல்பாட்டை பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுது. ஸோ டெல்லியில் இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்ச இந்த மாசான சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.